ശ്ലോകം 15. വ്രാത്യാനാം ദ്വിജബന്ധൂനാം വേദേഷ്വനധികാരിണാം സ്ത്രീണാം ദുർമേധസാം നൃണാം ധർമ്മജ്ഞാനം കഥം ഭവേത്. വ്രാത്യാനാം ദ്വിജബന്ധൂനാം വേദേഷു അനധികാരിണാം സ്ത്രീണാം ദുർമേധസാം നൃണാം ധർമ്മജ്ഞാനം കഥം ഭവേത്. വ്രാത്യാനാം ദ്വിജബന്ധൂനാം വേദേഷ്വനധികാരിണാം സ്ത്രീണാം ദുർമേധസാം നൃണാം ധർമ്മജ്ഞാനം കഥം ഭവേത്. ദ്വിജബന്ധു அப்படின்னாக்கா பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டு வேதபாராயணம் நடத்தாத்தவா த்விஜபந்து. வேதங்களை தெரிஞ்சுக்காத்தவா, அப்படி வேதங்களை தெரிஞ்சிருந்தாலும் அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்காத்தவா, இவ எல்லாம் த்விஜபந்துதான். உபநயனாதி விஷயங்கள் எல்லாம் கிடைக்காத்தவாளும், அதே மாதிரி வேத அதிகாரம் இல்லாதவாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் துர்புத்திகளான மனுஷாளுக்கும் தர்மபோதம் எப்படியாக்கம் உண்டாகும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் கேட்கப்படுறது. பிராமண குலத்தில பிறந்துட்டு வேத படனம் நடத்தாதக்கி வேதங்களை தெரிஞ்சுண்டானாலும் அதை படிப்பிக்காக்கி இருந்துண்டு இப்படி இருக்கிற பிரவൃத்தி, நியாய தர்மங்கள் தெரியாம வேதஞானம் எப்படியாக்கும் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 16. விஜார்யேதத்து மனசா பகவான் பாதராயணா புராண சம்ஹிதாம் தத்யௌ தேஷாம் தர்ம விதில்சயா. விஜார்யை தது து மனசா பகவான் பாதராயணஹ புராண சம்ஹிதாம் தத்யௌ தேஷாம் தர்ம விதில்சயா. விஜார்யை தத்து மனசா பகவான் பாதராயணா புராண சம்ஹிதாம் தத்யௌ தேஷாம் தர்ம விதில்சயா. இப்படி மனசுல நினைச்சிட்டு வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாம இருக்காளே அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு வியாச பகவான் அவளுக்கு தர்மபோதம் உண்டாகணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு புராண சம்ஹதிகள் உண்டாக்கினார். புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் உண்டாக்கினார். சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கும் தெரியற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி புராண இதிகாசங்களை வியாச பகவான் எழுதினார். வேதங்கள் எல்லாம் படிச்சு அதை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுத்தாதான் எல்லாருக்கும் புரிய வரும். வேதம் படிக்கிறதுக்கு ஆசைப்படாம இருக்கிறவா இருக்கா. பிராமண குலத்துல ஜனிச்சுட்டும் வேதத்தை பாராயணம் பண்றதுல நாட்டம் இல்லாதவா இருக்கா. அதையும் மீறி வேத பாராயணம் பண்ணிட்டா அந்த வேதத்தோடு அர்த்தங்களையும் அதனோடு எல்லாவித டீட்டெயிலையும் அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு வராதவாளும் இருக்கா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும் அப்படின்னு நினைச்சுண்டு வியாச பகவான் தர்மபோதம் அத்தனை பேருக்கும் உண்டாகணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு புராண இதிகாசங்களை எழுதினார். ஸ்லோகம் 17.
अष्टादश पुराणानि सकृत्वा भगवान् मुनि मामेवाध्यापयामास भारताख्यानमेव च। अष्टादश पुराणानि सकृत्वा भगवान् मुनिः माम् एव अध्यापयाम् आस भारत आख्यानम् एव च। अष्टादश पुराणानि सकृत्वा भगवान् मुनिः मामेवाध्यापयामास भारताख्यानमेव च। 18 புராணங்களும் பாரதம் அப்படிங்கிற இதிகாசமும் வேதவியாசன் டைரக்ட் ஆயிட்டு சூதனை படிப்பிச்சார். மாமேவா எனக்கு மாத்திரமாக்கும் இப்படி டைரக்ட் ஆயிட்டு வேதவியாசன் சொல்லி தந்தது அப்படின்னு சொல்லறார் சூதன். 18 புராணங்களும் எழுதினதுக்கு அப்புறம் பகவான் வேதவியாசன் அந்த 18 புராணங்களையும் பாகவதம் அப்படிங்கிற இதிகாசத்தையும் பாரதம் அப்படிங்கிற இதிகாசத்தையும் என்ன படிப்பிக்கவும் செஞ்சார் அப்படின்னு சூதன் சௌனகாதிகள்கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 18. தேவி பாகவதம் தத்ர புராணம் போகமோட்சதம் ஸ்வயம் து ஸ்ராவயாமாஸ ஜனமே ஜய பூபதிம். தேவி பாகவதம் தத்ர புராணம் போகமோட்சதம் ஸ்வயம் து ஸ்ராவயாம் ஆஸ ஜனமே ஜய பூபதிம். தேவி பாகவதம் தத்ர புராணம் போகமோட்சதம் ஸ்வயம் து ஸ்ராவயாமாஸ ஜனமே ஜய பூபதே. தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை வேதவியாசன் எனக்கு உபதேசமாயிட்டாக்கும் சொல்லி தந்தது. ஜனமேஜய மகாராஜாவுக்கு கதையாயிட்டு சொல்லி கொடுத்தார். ஸ்வயம் து ஸ்ராவயாமாஸா வேதவியாசன் சுவேதையா ஜனமேஜயனுக்கு சொல்லிக் கொடுக்க வாக்கும் செஞ்சார். தேவி பாகவதம் ஸ்ரீ வேதவியாசன் ஜனமேஜயன் கேட்டுட்டல்லா சொல்லி கொடுத்தது, சுமேதையா சொல்லி கொடுத்தார், அவராகவே சொல்லி கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். போகமும் மோட்சமும் சர்வ ஐஸ்வர்யங்களும் மோட்சமும் கொடுக்கறதுக்கு சமர்த்தமா இருக்கிற தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை பகவான் வேதவியாசன் டைரக்ட் ஆயிட்டு ஜனமேஜய மகாராஜாவுக்கு கதையாயிட்டு சொல்லி கொடுத்தார், எனக்கு உபதேசமாயிட்டு சொல்லி தந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 19. பூர்வம் யஸ்ய பிதா ராஜா பரீட்சேத்தச்சகாஹினா சந்தஸ்தஸ்ய சம்சுத்யே ராஜ்ஞா பாகவதம் ஸ்ருதம். பூர்வம் யஸ்ய பிதா ராஜா பரீட்சித் தச்சகாஹினா சந்தஸ்தஹ தஸ்ய சம்சுத்யை ராஜ்ஞா பாகவதம் ஸ்ருதம். பூர்வம் யஸ்ய பிதா ராஜா பரீட்சித் தச்சகாஹினா
സന്തഷ്ടസ്തസ്യ സംശോദ്യേ രാജ്ഞാ ഭാഗവതം ശ്രുതം. ശൗനവാദികൾ யோசனை பண்ணி கேள்விகளை கேட்கிறா. ஆராக்கும் இந்த ஜனமேஜயன்? என்னத்துக்காக்கும்? ஜனமேஜயன் கேட்காதக்கு இருந்துட்டு கூடியும் வியாச பகவான் கதை சொல்லி கொடுத்தார். இப்படியெல்லாம் ஆக்கும் சௌனகாதிகளோடு கேள்வி அப்படின்னாக்கா அதுக்கான ரிப்ளையாக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிரியப்பட்ட பாண்டவ வம்சத்துல പരീക്ഷിത്തോട് പുത്രനാക്കും ജനമേജയൻ. പാണ്ഡുവോട് പുത്രൻ അർജുനൻ, അർജുനനോട് പുത്രൻ അഭിമന്യു, അഭിമന്യുവോട് പുത്രൻ പരീക്ഷിത്തോട് പുത്രൻ ജനമേജയൻ. പരീക്ഷിത്ത് தட்சகனால பிராமண சாபம் கடச்சு அந்த தட்சகனால பரீட்சித்துக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிற சாபம் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் ஸ்ரீசுக பரீட்சித்து சம்வாதத்துல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துல பார்க்க முடியும். பரீட்சித்து அந்த பரீட்சித்துக்கு புத்திரன் ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயனுக்கு ரஜோகுணத்தால கோபம் உண்டாகி வந்தது. பரீட்சித்து சத்குணத்தால பயமில்லாத அவஸ்தையில இறந்து போறதுக்கு கொஞ்சம் கூட பயமில்லாமையாக்கும் யாத்திரையானது. உத்தமனான பிதாவை துரோகிச்சத ஜனமேஜயன் பொறுக்கலை. தட்சகன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பாம்பு. அதனால எல்லா பாம்புகளையும் பழிவாங்கணும் அப்படின்னு ஜனமேஜயன் தீர்மானம் பண்றார். அதுக்காக ஒரு யாகம் நடத்தினார், சர்ப்ப சத்திரம். எல்லா சர்ப்பங்களும் இல்லாம போற வரைக்கும் அந்த யாகம் தொடரும் அப்படின்னாக்கும் அந்த சத்திரத்துக்கு அர்த்தம். எல்லாம் பாம்புகளும் ஓடி ஓடி வந்தது, அந்த யாகாகினியில விழுந்தது. இந்த தட்சகனை மாத்திரம் காணறதுக்கு இல்லை. வேதவியாசன் அந்த டைம்ல அங்க வரார். ஜனமேஜயன் அப்பாவோட துர்மரணத்துக்கு பிராயஷ்சித்தம் செய்யறது எப்படி ஆக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட பிதாவுக்கு சத்கதி கிடைக்கணும், அதுக்காகவாக்கும் நான் இந்த சர்ப்ப யஜ்ஞம் நடத்துறேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு உன்னோட அப்பாவுக்கு சத்கதி கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாச மகர்ஷி தேவி பாகவதத்தை ஜனமேஜயனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே ஆக்கும் இந்த ஸ்லோகம் ஷார்ட் ஆயிட்டு சொல்லி இருக்கு நம்ம கிட்ட. தட்சக தம்சத்தால இறந்து போன என்னோட பிதாவுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் நான் இந்த சர்ப்ப சத்திரம் நடத்துறேன் அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா சொல்றார். அந்த ஜனமேஜய மகாராஜாவுக்கு ஜனமேஜயன் கேட்காதக்கே வியாசன் பாகவதத்தை சொல்லி கொடுக்கிறார். ஜனமேஜயன் காது கொடுத்து கேட்கிறார். ஸ்லோகம் 20. நவபேர்திவசை ஸ்ரீமத் வேதவ்யாசமுகாம்புஜாத் த்ரைலோக்யமாதரம் தேவி பூஜயித்வா விதானதா. நவபிஹ திவசைஹ ஸ்ரீமத் வேதவ்யாச முக அம்புஜாத் த்ரைலோக்யமாதரம் தேவீம் பூஜயித்வா விதானதः. நவபேர்திவசை ஸ்ரீமத் வேதவ்யாச முகாம்புஜாத் த்ரைலோக்யமாதரம் தேவி பூஜயித்வா விதானதா. மூணு லோகங்களோடு மாதாவான தேவிய விதிப்படி பூஜிச்சிட்டு 9 நாளுல வேதவியாச முகத்திலேந்து டைரக்ட் ஆயிட்டு தேவி பாகவதத்தை ஜனமேஜயன் கேட்டார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். வேதவியாசன் 9 நாள் எடுத்துட்டு நவாகமாயிட்டு தேவி பாகவதத்தை
ஒரு யஜ்ஞமாயிட்டு சொல்லி கொடுத்தார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 21. நவாஹயத்ஞே சம்பூர்ணே பரீட்சேதபிபோபதே திவ்யரூபதரோ தேவ்யா சாலோக்யம் தட்சணாதகாத். நவாஹயஜ்ஞம், 9 நாள் യജ്ഞമായിട്ട് ദേവീ ഭാഗവതത്തെ പാരായണം ചെയ്യறதாக்கும் நவாக யஜ்ஞம். தேவி பாகவதம் அப்படிங்கிறது ஒரு ஞான யஜ்ஞமாக்கும். அதனால இங்க வேதவியாச மகர்ஷி ஜனமேஜயனுக்கு 9 நாள் எடுத்துட்டாக்கும் நவாக யஜ்ஞமாயிட்டு தேவி பாகவதத்தை சொல்லி கொடுத்தார். அந்த தேவி பாகவதத்தோட பவர்னால ஜனமேஜயனோட அப்பாவான பரீட்சித்துக்கு இம்மீடியட் ஆயிட்டு சாபமோசனம் கிடைச்சது. அங்க ஒரு திவ்ய ரூபம் அப்படி வந்தது. தேவியோடு உலகத்தை அந்த ரூபம் பிராபிச்சது. சாலோக்கிய முக்தியாக்கும் பரீட்சித்துக்கு கிடைச்சது. தேவியோடு ஸ்ரீபுரத்தை பிராபிச்சார் பரீட்சித்து. ஸ்ரீபுரத்துக்கு சமானமான மோட்சம் கிடைச்சது. 4 விதத்துல இருக்கிற மோட்சங்கள்: சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். இதுல சாலோக்கிய முக்தியாக்கும் பரீட்சித்துக்கு கிடைச்சது. நவாக யஜ்ஞம் முடிஞ்ச அந்த நொடியிலேயே பரீட்சித்த மகாராஜா அவரோட சாபமெல்லாம் இல்லாம போயிட்டு திவ்ய ரூபம் அவருக்கு கிடைச்சு பராசக்தியான புவனேஸ்வரியில சாலோக்கியம் பிராபிச்சார், ஐக்கியம் பிராபிச்சார் அப்படின்னு அர்த்தம். நவாக யஜ்ஞம் அப்படின்னு இங்க சொன்னதுனால 9 நாள் எடுத்துண்டு தேவி பாகவதத்தை பாராயணம் செய்யறதுக்காக்கும் இந்த நவாக யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. யஜ்ஞம் அப்படின்னா அது ஒரு தபசு மாதிரியாக்கும். பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு நடத்த வேண்டிய விஷயம். சாதாரணமா கோவில்களில் எல்லாமக்கும் நவாக யஜ்ஞம் நடத்துவா. வீடுகளில 9 நாள் எடுத்துட்டு இந்த தேவி பாகவதத்தை நவாகமாயிட்டு பாராயணம் செய்யறதும் சாத்தியமாகும். நவாக யஜ்ஞத்துக்கு அப்படின்னு பார்த்தானாக்கா நிறைய விதிகள் எல்லாம் உண்டு. எல்லாரையும் செழிச்சு கூப்பிடுறதுல இருந்து, மேடை ஒருக்கிறதுல இருந்து, அதுக்கான பாராயணத்துக்கான விதிப்படி செய்யறதுல இருந்து இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. வீடுகளில பாராயணம் பண்றது அப்படின்னாலும் 9 நாள் எடுத்துட்டு இந்த பாராயணத்தை முடிக்கிறதுக்கும் அது ஒரு நவாக பாராயணமாயிட்டு சொல்லலாம். பாராயணம் வீட்டுல பண்ணினாலும் கோவில்ல பண்ணினாலும் கிளியரா இருக்கணும், வியக்தமா இருக்கணும், நம்ம வாய் விட்டு சொல்லணும். மனசுல சொன்னா பத்தாது. வியக்தவும் ஸ்புடவும் இருக்கணும் அந்த பாராயணத்துக்கு சொல்லறத. பக்கத்துல யாரும் கேட்கறதுக்கு இல்லையே, நம்மள எதுக்கு வாயை திறந்து சொல்லணும்னு நினைக்கப்படாது. நம்ம சொல்ற அந்த பாராயணம் நம்மளோட காது வழியா நம்மளோட ஹிருதயத்துக்குள்ள இறங்கணும். அக்ஷரங்கள் வியக்தமாகிற மாதிரி சொல்லணும். ரொம்ப ஸ்பீடா சொல்லப்படாது, அதுக்கு ரொம்ப மெல்லவும் சொல்லப்படாது. இப்படி எல்லாம் அதுக்கு ஒரு சிஸ்டம் எல்லாம் உண்டு. சூரிய உதயம் முதல்க்கு அஸ்தமனத்துக்கு முன்னாலே ஆயிட்டு சமாபிப்பிக்கிற மாதிரி வேணும் சொல்லறதுக்கு. மத்தியானம் 1 மணிக்கூர்
தேவி பாகவதம் சொல்றத நிப்பாட்டி வைக்கணும். முதல் நாளைக்கு 3ஆம் ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் வரைக்கும் 35 அத்தியாயங்களை பாராயணம் செஞ்சு முடிக்கணும். 2வது நாளைக்கு 4ஆம் ஸ்கந்தத்துல 8ஆம் அத்தியாயம் வரைக்கும் 35 அத்தியாயங்கள். 3வது நாளைக்கு 5ஆம் ஸ்கந்தத்துல 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் 35 அத்தியாயங்கள். 4ஆம் நாளைக்கு 6ஆம் ஸ்கந்தத்துல 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் 35 அத்தியாயங்கள். 5ஆம் நாளைக்கு 7ஆம் ஸ்கந்தத்துல 18ஆம் அத்தியாயம் வரைக்கும், இங்க 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் அப்படின்னா அது இன்க்ளூட் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம் எல்லாத்திலையும். அப்படி 18ஆம் அத்தியாயம் இன்க்ளூடு வரைக்கும் 31 அத்தியாயங்கள். 6ஆம் நாளைக்கு அஷ்டஸ்கந்தத்துல 17ஆம் அத்தியாயம் உள்பட 39 அத்தியாயங்களும், 7ஆம் நாளைக்கு நவமஸ்கந்தத்துல 28ஆம் அத்தியாயம் இன்க்ளூட் ஆயிட்டு 35 அத்தியாயங்களும், 8ஆம் நாளைக்கு தசமஸ்கந்தத்துல 13ஆம் அத்தியாயம் இன்க்ளூட் ஆயிட்டு 35 அத்தியாயங்களும், 9ஆம் திவசம் 12ஆம் ஸ்கந்தம் பூர்ணமாகிற வரைக்கும் இருக்கிற 38 அத்தியாயங்களும் பாராயணம் செய்யணும். இதாக்கும் பாராயண கிரமம் அப்படின்னு சொல்லப்படுறது. குளிச்சு பக்தி சுத்தியோட கிரக சுத்தியோட ஜபிக்கணும் அப்படின்னு எல்லாமாக்கும் சொல்லப்படுறது. ഓരോ നാളേക്കും ലളിതാ സഹസ്രനാമ ജപത്തോടു കൂടിയിട്ട് സമാപനം നടത്തണം. 9ஆம் நாளைக்கு சகஸ்ரநாமத்துக்கு அப்புறம் சப்தசதி பாராயணம் கூடியும் செஞ்சுட்டு வேணும் இந்த தேவி பாகவத பாராயண யஜ்ஞத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமாக்கும் சொல்றது. ஆச்சாரிய உபதேசம் வழியாக்கும் இதெல்லாம் செய்யணும். இருந்தாலும் இங்க நவாக யஜ்ஞம் அப்படின்னு சொன்னதுனால அது என்னது அப்படின்னு அதனோட பாராயண கிரமத்தை மாத்திரம்தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஒன்றும் நான் இங்க எடுத்து சொல்லலை, ஜெனரலா சொன்னேன், அவ்வளவுதான். ஸ்லோகம் 22. பிதுர்திவ்யாம் கதிம் ராஜா விலோக்ய ஜனமே ஜயா வியாசம் முனிம் சமபியர்ச்ய பராமுதமவாபஹ. பிதுர்திவ்யாம் கதிம் ராஜா விலோக்ய ஜனமே ஜயः வியாசம் முனிம் சமபியர்ச்ய பராம் முதம் அவாபஹ. முதமவாபஹ. பிதுர்திவ்யாம் கதிம் ராஜா விலோக்ய ஜனமே ஜயா வியாசம் முனிம் சமபியர்ச்ய பராமுதமவாபஹ. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம், இதுல ஜனமேஜயனோடு அப்பாவான பரீட்சித்துக்கு திவ்யமான அந்த மோட்சார்த்த பதவி கிடைச்சத பார்த்த ஜனமேஜயன் வியாச மகர்ஷிய பூஜிச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு நின்னார்.